ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி வருஷ பிறப்புலங்க, அதனால் போயிட்டு சாமி கும்பிட்டு வர தான் போகிறோம். வாங்க கிளம்பலாம், வாங்க பார்க்கலாம். இது போகிற வழியில் பாருங்கள், நான் குட்டி தம்பி குட்டி பாப்பா தான் வண்டியில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருந்தது. காற்றுலாம் நல்லா அடிச்சுதுங்க. போகிற வழியில் பாருங்கள், செம்மையான ஒரு ரோஸ் தோட்டம் தாங்க. அது பன்னீர் ரோஸுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ வெயிலையும் இந்த இடத்துல அவ்வளோ சில்லுன்னு ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்டுங்க. நல்லா இருக்குங்க அந்த இடம். மலைப்பகுதி அடியில் இருக்கிறதுனால செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இது மரவள்ளி தோட்டம் தாங்க. இதுக்கு அடியில் மரவள்ளி கிழங்கு இருக்கும். இது சின்ன செடி வளர்ந்து பெருசானால் அதை பிடுங்க சொல்ல அடியில் கிழங்கு இருக்கும். நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு, வாங்க சாமி பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க. இதாங்க எங்கள் குலதெய்வம் கோவில். உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இறங்கியாச்சு. சாமியை பாருங்கள். இதாங்க என்ட்ரன்ஸ்ட்டு. உள்ளே போகலாம் வாங்க. போகிற வழியில் ஒரு தம்ஸ் அடிச்சுட்டு ஒரு பொம்மை இருக்குங்க. இதாங்க அது பாருங்கள். அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிறது வீரனாருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க வீரன். இவர் தாங்க எல்லாரையும் காக்கிறவர், காப்பாற்றவர். பாருங்கள், இவரை நம்ம கும்பிட்டு தான் உள்ளே போய்ட்டு பெருமனாரை சாமியை கும்பிட்ணும். இவருக்கு எதிரிகே 2 குதிரை பொம்மை இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளங்க குதிரைங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்தாச்சு. உள்ளே தம்பி போயிட்டு பூஜை பண்ணுறதுக்காக கதவு திறந்துருக்கான். இவர் தான் எங்கள் குலதெய்வம் பெரம்பனார். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க இவர். நாங்கள் சுற்றி இருக்கிறது 108 நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க. யாரும் லேடிஸ் யாரும் இது உள்ளே போகக்கூடாது. படியை தாண்டி ஜென்ஸுங்க மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க. பிறந்த குழந்தைங்களாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்கள உள்ளே அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க அது சொல்லிட்டு போனது. அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் எங்கள் வீட்டில் கோயிலுங்களில் ஆம்பளைங்க தான் பூஜை பண்ணுவாங்க. குட்டி தம்பி தான் பூஜை பண்ணி தீவார்த்தனை எடுத்துன்னு வந்து காட்டுறான். சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அங்கே பாருங்கள். அடுத்தது குட்டி பாப்பா. கோவிலில் எங்கே ஒன்றாலும் நம்ம போகலாம், சாமி கும்பிடலாம். உள்ளே மட்டும்தாங்க போகக்கூடாது. மற்றபடி எதுவும் அந்தளவுக்குலாம் கட்டுப்பாடுன்றதுலாம் கிடையாது. சொல்லுவாங்க, நாங்கள் பெரியவங்க சொல்கிறத நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். படிக்கட்டு கீழே நின்று தாங்க சாமி கும்பிடுவோம். சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அடுத்த சாமியை கும்பிட போகிறோம். அடுத்தது என்ன சாமினா மாரியம்மன் தாங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. மாரியத்தான். இதுக்கு இப்போ பின்னாடி ஒரு புத்து ஒன்று இருக்குது. அம்மா அதில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சர்பத்தை பார்த்து அலண்டு அடிச்சுன்னு போனதாக சொல்கிறாங்க. நம்ம அது சாமின்னு நம்ம அதை பார்த்து பயப்படணும்னு நினச்சாதாங்க அது நமக்கு பயம். அம்மன் நினச்சி கையெடுத்து கும்பிடுங்க, அவங்க மண்ணு கம்முன்னு போயிடுவாங்க. அவங்க நம்மளை என்னங்க பண்ண போகிறாங்க? நம்ம குலதெய்வம், நம்ம சாமியை கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நல்லபடியாக சாமியை கும்பிடணுங்க. அந்த அம்மா ரொம்ப நம்ம விரும்பி கேட்குறத கண்டிப்பாக செய்வாங்க. அந்த அம்மா மாரியம்மா. அடுத்தது நம்ம பார்க்குறது ஐயனாரப்பன் தாங்க. ஃபுல்லாக கோயில் உள்ளே எல்லா சாமியும் இருக்குங்க. ஐயனார். அடுத்தது சப்த கன்னிமார்கள். அக்கா தங்கச்சிங்க 7 பேரும் இருக்காங்க பாருங்கள். அந்த அம்மாங்க, அதாவது 12 மணிக்கு உச்சி மணி நேரத்தெல்லாம் யாரும் அங்கே வரமாட்டாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் வீரன். நாங்கள் இவர்கிட்ட தான் ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்பாங்க. மொத்த கோவில் இதாங்க பாருங்கள். மொத்தமாக உங்கள் உள்ளே இருக்க சாமி மொத்தத்தையும் கிட்ட நான் காமிச்சிட்டேன் பாருங்கள். இதாங்க எங்கள் குலதெய்வ கோவில். வருஷத்தில் ஒரு நாளாவது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க. நம்ம லைஃப்பில் நல்லதே நடக்குங்க. எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்ற மாதிரி வராதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. பாருங்கள் என்ன கோவில் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆடி மாதம் வருஷத்தில் ஒரு நாள் தாங்க திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும். அங்காளி பங்காளி எல்லோரும் சேர்ந்துக்கின்னு பொங்கல் வச்சு அழகாக கிடா எல்லாம் வெட்டி சாமி கும்பிடுவோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், யார் யாருக்கு எங்கள் குலதெய்வம் கோயில் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.